வணக்கம், நான் உங்கள் ஷெஃப். வெல்கம் பேக் டு ஷெஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனை பார்க்க போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இட்லி நல்லா சாஃப்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அரைக்கணும் மாவு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே டைமில் பூந்தி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இட்லிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இட்லி ரைஸ் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 150 கிராம், உப்பு தேவையான அளவு. இதாங்க இட்லிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியும் உளுத்தம்பருப்பும் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்லி அரிசியை இந்த பவுலில் போட்டிருக்கேன். நீங்கள் இட்லி நல்லா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி இட்லி அரிசி வாங்கி யூஸ் பண்ணணும். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் பக்குவமாக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது இட்லி அரிசி தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசியில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நல்லா அரிசி ஊறணும். இந்த உளுத்தம்பருப்பு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. எப்படி அரிசியை நல்லா ஊற வைக்கிறீங்களோ அதே நேரத்துக்கு இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊறணும். ரெண்டுமே கரெக்டாக ஊறினா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அரைப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உளுத்தம்பருப்பும் அரிசியும் சரியாக அரையாது. அப்படி அரையிலனா இட்லி நல்லா வராது. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த இந்த அரிசியும் உளுத்தம்பருப்பும் இப்போ காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த அரிசி நல்லா ஊறியிருக்கா, அதே மாதிரி தான் இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இது பேசிக். நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இட்லி மாவு நல்லா அரைக்க முடியும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த கிரைண்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது. சில பேர் வந்து அந்த கிரைண்டர் சரியாக ஓடாது. அந்த டைமில் இந்த உளுத்தம்பருப்பு போட்டால் கரெக்டாக அரையாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கிரைண்டர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துங்க. இந்த உளுத்தம்பருப்பு கிரைண்டரில் போட்டாச்சு. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 2 செகண்ட் நல்லா ஓட விடுங்க அந்த கிரைண்டரை. அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அந்த உளுத்தம்பருப்பு அரையும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்பப்போ தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைக்க வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி ஒரே டைமில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உளுத்தம்பருப்பை வந்து அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா அரையலைன்னா கண்டிப்பாக வந்து அந்த உளுத்தம்பருப்பு பொங்கி வர டைமில், அதாவது புளிச்சு வர டைமில் உங்களுக்கு கரெக்டான இட்லி சாஃப்டாக கொடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் எப்படி இருக்குது. அதே டைமில் அந்த மாவு எடுத்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அப்படி மெதுவாக விழணும். இப்போது 2வது ஸ்டேஜ், அதாவது அந்த மாவு கையில் எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கா, இந்த மாதிரி தான் வரணும். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், சைடில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா வலிச்சு விடணும். ஏங்கிட்டன்னா அங்கங்கே உளுத்தம்பருப்பு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி டைமில் அப்பப்போ வலிச்சு விட்டு அப்பப்போ தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக ஆகிடும். நல்ல கிரைண்டர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த மாவை அரைச்சி எடுத்துடலாம். இந்த 1/2 கிலோ குவான்டிட்டிக்கு. பார்த்தீங்களா, இந்த மாவு எப்படி இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி தான் வரணும். ஸோ கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் அரிசி நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அரைய கெட்டியாகிடும். ஆனால் உளுத்தம்பருப்பில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்காது. இந்த விஷயத்தையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மாவை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கிட்டோன்னா, நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்ச அதே கிரைண்டரில் இந்த ஊற வச்ச அந்த இட்லி அரிசியும் போட்டுரும். போட்ட பிறகு தண்ணி ஊற்றுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் தவறு எதுவுமே இல்லை. நீங்கள் அரிசி ஓட ஃபைன் பேஸ்ட் ஆகும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கெட்டியான பக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் அப்பப்போ எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உளுத்தம்பருப்பு மட்டும்தான் ப்ராப்பராக அரைச்சிருக்கணும். அதை நீங்கள் ப்ராப்பராக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை இட்லியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த அரிசி வந்து நல்லா ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். குறைன்னு அரைச்சி இட்லி வேக வச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணினா கரெக்டான பக்குவம் கொடுக்காது, சாஃப்டாகவும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்ஸ் பண்ண சொல்ல வரேன். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு மாவில் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி மாவு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு போட்டு தான் நீங்கள் புளிக்க விடணும். சரிங்களா? மாவு நல்லா புளிச்ச பிறகு தான் இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணோம். சில பேர் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம், தவறு எதுவுமே இல்லை. சில பேருக்கு பிடிக்காது கையில் மிக்ஸ் பண்ணுறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட பக்கம் இந்த மாதிரி வந்துடணும். இப்போ மாவு பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாக வந்திருக்குல்ல. நீங்கள் புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. புளிச்ச பிறக்கும் திருப்பி கெட்டியாக இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த கரண்டி வச்சு லைட்டாக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு கரெக்டாக சூப்பராக புளிச்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி நீங்கள் இட்லி குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த இட்லி சட்டியில் வந்து எப்போவுமே இட்லி ஊற்றும் போது நீங்கள் அந்த சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு மேல் தட்டை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை இட்லி வேணுமோ நீங்கள் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். அதே டைமில் சில பேர் பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, அந்த இட்லி ஸ்டீம் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் இட்லி கண்டிப்பாக ட்ரை ஆகும். அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே நீங்கள் இட்லி குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் கொடுக்காது. அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அரை கிலோ அரிசிக்கு 150 கிராம் உளுத்தம் பருப்பு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக ஒரு 30 இட்லி ரெடி ஆகும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான இட்லி அதே டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ரேஷியோட கொடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இட்லி ரெடியாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு சின்ன ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான மெதுமெதுன்னு இட்லி ரெடி. இதோட பூந்தி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பூந்தி குருமாக்கு தேவையான பொருட்கள்: காரா பூந்தி தேவையான அளவு, தேங்காய் 3லேருந்து 4 பத்தை, முந்திரி பருப்பு 15 நம்பர், கசகசா 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பூந்தி குருமாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த பூந்தி குருமா ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, முழு கரம் மசாலா, முந்திரி பருப்பு, பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் நான் சொன்ன கொண்டு கசகசா போடணும். இதெல்லாம் போட்ட பிறகு வறுக்க போகிறோம். வறுக்கிற பக்கம் என்ன ஆகிட்டுனா, நீங்கள் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு இதை அரைக்க போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சோம்பு முழு கரம் மசாலா தேங்காயோட போட்டு நீங்கள் அரைக்கும் போது வாசம் நல்லா கொடுக்க தான் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். கலர் மாறக்கூடாது. அப்படி மாறினா கண்டிப்பாக டேஸ்ட்டும் மாறும், அதே மாதிரி அந்த கலரும் கொடுக்காது. இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்னன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. இதில் கசகசா போட்டுருக்கீங்க, அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். கசகசா சில டைமில் ஊறாமல் இருந்தால் சரியாக அரையாது. அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும்னு சொல்ல வரேன். அடுத்தது மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், இந்த எண்ணெய் போட்ட பிறகு சூடான உடனே சோம்பு முழு கரம் மசாலா தாளிப்பை போடுறோம். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் கட் பண்ணும்போது பொடிசாக கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த குருமா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வெங்காயம் வதங்குற பக்கம் எப்படி கேட்டிங்கன்னா, ரொம்ப வதங்கக்கூடாது. அப்படி வதங்கினா என்ன ஆகுதுன்னா மசாலா கான்செப்டில் போய்டும், அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் வெங்காயம் எப்போவுமே ஒரு 50% அளவுக்கு மட்டுமே வதங்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருமாக்கு. அதனால தான் 50% அளவுக்கு வதங்க சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதே டைமில் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியும் முழுசாக இந்த மாதிரி தான் இருக்கணும்.
இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். குருமாவுக்கு அதிகமான பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அந்த குருமாவோட மைல்டான டேஸ்ட்டு போயிடும். அதுக்கு பிறகு உப்பு போடுறோம். உப்பு போட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டினா, இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். இதை அப்படியே வதக்கிட்டு நீங்கள் பண்ணால் தக்காளி தொக்கு கான்செப்ட் போய்டும், அதாவது மசாலா கான்செப்டில் போய்டும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தேவையானது தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக தெரியும். நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது தெரியும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த குருமாவோட மசாலாவை இதில் ஊற்றுறோம், அதாவது அந்த பேஸ்ட்டு. இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஊற்றலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாலும் குருமாவோட டெக்ஸ்டர் மாறிடும். அதாவது ரொம்ப நேரம் சமைச்சாலும் அந்த டெக்ஸ்டர் கொடுக்காது, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன். எடுத்த உடனே இந்த தேங்காய் பேஸ்ட் வேகும் போது பூந்தி போட்டிங்கன்னா அந்த பூந்தி நீங்கள் போட்ட உடனே ஊற கெட்டியாயிடும். அதனால் இந்த குருமா பேஸ், இந்த கிரேவி ரெடி பண்ணி முடித்த பிறகு தான் இந்த பூந்தி போடணும். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூந்தி போடுங்க. இந்த பூந்தி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூந்தி போட்ட பிறகு மேலோட்டமாக கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு கெட்டியாகிடும். அதே டைமில் இந்த குருமா டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பூந்தி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த பூந்தி ஊற கரெக்டான கிரேவி கிடைக்கும். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி பூந்தி குருமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக குருமாவே வெஜிடபிள் போட்டு குருமா வீட்டில் பண்ணியிருப்பீங்க, அப்படின்னா சிக்கன் போட்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் இந்த பூந்தி குருமா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பூந்தி குருமா இட்லி, தோசை, இடியாப்பம், கல் தோசை, சப்பாத்தி, புல்கா, பூரி, பரோட்டா இந்த மாதிரி ரெசிபியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டான ரெசிபி தான் இந்த பூந்தி குருமா. ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் பண்ணினா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க அன்றைக்கி நீங்கள் பண்ணீங்களா அதே ரெசிபி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ரெசிபி தான் இந்த பூந்தி குருமா. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.